வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து காம்பவுண்ட் நவுன் அதை பத்தி பார்த்தோம். அதோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ், ஒரு கிளாஸ்க்கு கீழேயும் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் காம்பவுண்ட் நவுன், அதுக்கு சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இங்க வந்து நான் வந்து நியர்லி 50 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் ஆஸ் யூஷுவல். இங்க என்ன பண்ணா இந்த சென்டென்சஸ் எல்லாம் நோட் புக்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் நோட் புக்ல எழுதிக்கோங்க. நோட் புக்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் எழுதின சென்டென்சஸ், ஒவ்வொரு சென்டென்சஸ்லையும் எது வந்து காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கலர் பென்னால அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்டர்லைன் பண்ண காம்பவுண்ட் நவுன்ல தனியா எடுத்து எழுதி அதோட மீனிங் என்ன அப்படின்னு எழுதணும். பிளஸ் இந்த 50 சென்டென்சஸோட டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழ், அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்ட்டு நீங்க எழுதி அனுப்பணும். இப்படி எழுதும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு சென்டென்சஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கிறத அதுல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டு தமிழ் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ் வந்து திங்க் பண்ணி இங்கிலீஷ்ல உங்களுக்கு நீங்களாவே சொல்றதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா அந்த வெக்காபுலரி வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நல்லா உங்களுக்கு வெக்காபுலரி வேர்ட்ஸ்லாம் நிறைய நீங்க லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறது. சூப்பரா இந்த அசைன்மெண்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.